இனிய நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து உங்கள் நிவேகா. பகைவரை வெல்லலாம் மூங்கிலணை ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில். வங்கீசபுரியை ஆண்டு வந்தான் அசுரன் சூலபாணி. சிவபெருமானிடம் அரும்பெரும் வரம் பல பெற்ற அவன் தன்னை காட்டிலும் அதிக வலிமையுடன் தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என எண்ணி தவம் ஏற்றினான். அதன் பலனாக அவனுக்கு வச்சிரதந்தன் பிறந்தான். இவ்வாறு பிறக்கும் போதே வரம் பல பெற்று அதிக சக்திகளுடன் பிறந்த வச்சிரதந்தன் தன்னாட்டிலும் காட்டிலும் இருந்த நல்லோருக்கு தீமைகள் செய்யலானான். அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. முனிவர்கள் பிரம்மனிடம் முறையிட அவர் தேவேந்திரனை போர் செய்ய அனுப்பி வைத்தார். அவனும் வச்சிரதந்தனை வெல்ல இயலாமல் அன்னை பராசக்தியை வேண்டினார். காஞ்சி நகருக்கு வந்து காமாட்சி அம்மனிடம் முறையிட்டான். அவன் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த அம்மன் அசுரரை அழிக்க துர்க்கையை அனுப்பி வைத்தாள். வங்கீசபுரிக்கு அருகே வராகமலையில் இறங்கி துர்க்கையும் வச்சிரதந்தனுடன் போரிட்டாள். ஆனால் அவன் தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்ததும் மீண்டும் முளைத்தது. சிங்கம், புலி, கரடி, காட்டெருமை என பல்வேறு தலைகளுடன் மீண்டும் மீண்டும் உருவம் எடுத்தான். இதனால் அவனை அழிக்க வழி தெரியாது தோல்வியுடன் திரும்பிய துர்க்கை அன்னை ஸ்ரீ காமாட்சியிடம் முறையிட்டாள். கோபமுடைந்த காமாட்சி வங்கீசபுரி வந்து வச்சிரதந்தனுடன் போர் புரிந்தாள். அவனின் தலையை கொய்து கீழே எறியும் போதெல்லாம் அவனும் பல்வேறு விலங்குகளின் தலைகளுடன் தோன்றி போர் புரிந்தான். ஒரு கட்டத்தில் சலிப்புற்ற காமாட்சி வச்சிரதந்தன் தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தவுடன் காலால் அதை மிதித்து நசுக்கி விடும்படி துர்க்கையிடம் கூறினாள். துர்க்கையும் அவ்வாறே செய்ய மீண்டும் தலையெடுக்க முடியாமல் வச்சிரதந்தன் மாண்டு போனான். எல்லோரும் நிம்மதியடைந்தார்கள். இவ்வாறு அசுரனது தலையை மிதித்த இடம் தலையாறு எனவும், மூளை சிதறி போய் விழுந்த இடம் மூளையாறு எனவும், குலைக்காய் ஈரல் விழுந்த இடம் குலையூத்து எனவும், உடல் குறுக்காக விழுந்த இடம் குறுக்குமலை எனவும் பெயர் பெற்றன. இன்றும் இந்த பெயர்கள் வழக்கத்தில் உள்ளன. எல்லோரும் நிம்மதியடைந்தாலும் அன்னை காமாட்சி மட்டும் நிம்மதி இழந்தாள். அசுரனை கொன்ற பாவம் போக வேகவதி நதிக்கரையில் தவம் மேற்கொண்டாள். இவ்வாறு அம்மன் தலையாறு மூங்கில் காடுகளில் தவம் இருந்த இடத்தில் சன்னதி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இது அம்மா மச்சு எனப்படுகிறது. வங்கீசபுரி பகுதி பின்னாளில் தெய்வங்களை வழிபடுவதற்காக பாண்டிய மன்னால் தானாக அளிக்கப்பட்டதால் தெய்வதானப்பதி எனப்பட்டது. இதுவே மருவி தேவதானம் என்றாகி தேவதானப்பட்டி ஆனது. இங்கே பாளையங்களின் ஆட்சியாக பூசாரி நாயக்கரின் ஜமீன் ஆட்சி இருந்தது. ஜமீனில் மாடு மேய்க்கும் ஒருவன் மூங்கில் புதர்களுக்கு அருகே தன் மாட்டுக்கூட்டத்திலிருந்து ஒரு மாடு மட்டும் தனியே சென்று திரும்புவதை கண்டான். ஒரு நாள் தொடர்ந்து சென்று கண்காணித்தான். கன்று ஈனாத அந்த மாட்டின் மடியில் தெய்வீக கண்ணியுறுத்தி பால் அருந்துவது கண்டு திடுக்கிட்டான். அதே நேரம் அவன் தன் பார்வையையும் இழந்தே விட்டான். பிறகு இந்த விவரத்தை ஓடிச் சென்று ஜமீன்தாரிடம் கூறினான். இது தெய்வ குற்றம் என்று கருதி அவர் பூஜை செய்ய உத்தரவிட்டார். அப்போது அம்மன் அசரீரி வாக்காக ஒலித்தாள். இங்கே முன்னொரு காலத்தில் வச்சிரதந்தனை அழித்து அமைதிக்காக தவம் இருக்கிறேன். என்னை கண்ட மாடு மேய்ப்பவன் ஒளிதாங்காது பார்வை இழந்தான். இன்னும் ஒரு வாரத்தில் பெருமழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வரும். அதில் மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நான் வருவேன். ஓரிடத்தில் மூங்கில் புதர் கொண்டு அணையிட்டு பெட்டி தடைபட்டு நிற்கும். அதை எடுத்து வைத்து வழிபட்டால் நலம் பல உண்டாகும். கண்ணி தெய்வமான என்னருகில் இல்லறத்தார் குடியிருக்க கூடாது. நெய் விளக்கு தவிர வேறு விளக்குகளை ஏற்றக்கூடாது. தேங்காய் பழம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அன்ன நெய்வேத்தியம் கூடாது என்றது அசரீரி. அதன்படி எல்லாம் நடந்தன. ஆற்றில் மிதந்து வந்த பெட்டியை தொட்டதும் மாடு மேய்ப்பவனின் பார்வை திரும்ப கிடைத்தது. காக்கும் தெய்வம் காமாட்சி அம்மனை மக்கள் வணங்கத் தொடங்கினர். காராம்பசுவின் பாலருந்தி அம்மன் உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் விரும்புகிறார் என்று தெளிவு கொண்டனர் பக்தர்கள். அதனால் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுவதில்லை, பழம் உரிக்கப்படுவதில்லை. பூஜை செய்த பின்னர் தான் தேங்காய் உடைக்கப்படும். மேலும் இக்கோயிலில் அன்ன நிவேதம் செய்யப்படுவது இல்லை. வணக்கம் நேயர்களே.